வசந்த கால மலர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ யூஎஸில் இருக்கேன். மதர்ஸ் டே அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய சர்ப்ரைஸை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் போல் இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா, அன்னைக்கு மதர்ஸ் டேங்கிறதையும் மறந்துட்டேன். எப்பவும் மாதிரி யதார்த்தமாக போய் வாசல் கதவை திறந்தேன். என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ அழகான ஒரு புக்கே வாசலில் இருந்தது. உடனே என் பையன்தான் அனுப்பியிருக்கணும்னு நினச்சி அப்படியே ஆசையோடு தூக்கிட்டு வந்தேன். அதில் அவன் எழுதியிருந்த வாழ்த்துக்கள் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. அதை உள்ளே கொண்டு வந்து படிக்கட்டில் வச்சு ஒவ்வொரு பூவையும் ரசித்து பார்த்தேன். ஒவ்வொரு கலரும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து போகிற மாதிரி ஒரு அமைப்பு. ரொம்ப நேரம் அதிலேயே லயிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு சந்தோஷமாக கும்பிட்டேன். பையனுக்கு நன்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா என்னோடய நெய்பர் டயானாவும் ஒரு குட்டி பொக்கே வச்சுட்டு போயிருந்தா. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் இருந்த வித்தியாசமான வர்ணங்கள் ரொம்பவே கவர்ச்சியாக இருந்தது. அப்புறம்தான் ஞாபகம் வந்தது, யூஎஸில் அது ஸ்ப்ரிங் சீசன்னு. ஆமாம், வசந்த கால மலர்கள் நிறைய பூக்கும். அதனால் அப்படியே வெளியில் போய் பார்க்கலாம்னு வாசலுக்கு வந்தேன். மயங்கி போயிட்டேன்னு சொல்லணும். சுவர் ஓரமாக அசீலியா பூ குட்டி குட்டியாக பூத்திருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது அடுக்கடுக்காக பூத்து ஒரு சிவப்பு கலர் கம்பளம் சுவரோரமாக விரித்த மாதிரி அருமையாக இருந்தது. இது ஒரு 10 நாள் தான் இருக்கும், அதுக்கு மேலே கொட்டி போயிடும். அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தப்ப ஏலியம் பூ பர்பிள் கலரில் அப்படியே பந்து பந்தாக குச்சி மேலே பூத்திருந்தது. லைட் கம்பத்து மேலே நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டில் லைலாக். இந்த பூ பார்க்குறதுக்கு மட்டும் அழகில்லை, இதோட வாசம் வெளியில் வந்தால் ஊருக்கே சென்டடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மென்மையான வாசம். அந்த குளிர்ந்த காலத்தில் இதமான நறுமணம் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் குட்டி குட்டியாக அடுக்கடுக்காக இருக்கிற ஃப்ளவர்ஸ் லைட் பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வாசல் கதவை திறந்த உடனேயே முன்னாடி தெரிகிற இந்த அழகான பீனி ஃப்ளவர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். ஆரம்பத்தில் அழகான ரோஜா பூ மாதிரியே அடுக்கடுக்காக மொக்கு இருக்கும். அப்புறம் 2 நாளில் தாமரைப்பூ மாதிரி விரிஞ்சு வந்துடும். கலரும் லைட்டாக ஆரம்பிச்சிடும். பேபி பிங்க்ல இருந்து வெண்மை கலந்த லைட் பிங்காக மாறிடும். ரொம்ப அழகாக இருக்கும். இதை உங்களுக்காக வீடியோ எடுக்கணும் போல் தோணுச்சு, அதான் எடுத்தேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.